வணக்கம், இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அஹ்மத். தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் மாநில மாநாடு நடக்குமா நடக்காதா, இதுதான் தமிழக அரசியல் தளத்தில் ஒரு பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. ஏதாச்சும் ஒரு நெருக்கடி ஆளுகின்ற திமுக அரசு கொடுக்கிறதா, மறைமுகமாக சில நெருக்கடிகளை அவர்கள் ஏற்கனவே உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்றத பற்றி நான் இந்த ஷோவில் பேசியிருந்தேன். எப்படி அந்த இடத்தை தேர்வு செய்கிறதுக்காக எவ்வளவு பிரச்சனைகளை இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் சந்திக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்றத நான் விளக்கியிருந்தேன். இப்போ பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, ஒரு இடத்த அவங்க தேர்வு பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல மாநாடு நடத்தலாம் அப்படின்னு நிபந்தனைகளுடன் கூடிய பெர்மிஷனை காவல்துறையினர் கொடுத்துட்டாங்க. அப்போது காவல்துறையினர் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களே, இதில் இப்போ என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எழும். அந்த நிபந்தனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்த மாதிரியும் இருக்கணும், பெர்மிஷன் கொடுக்காத மாதிரியும் இருக்கணும். அந்த பெர்மிஷன், அந்த நிபந்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்த முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்விகள் என்பது எழும். ஏன்னா அந்த மாநாடு ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் மாநாடாக நடத்த வேண்டும் அப்படின்றது தான் விஜயுடைய விருப்பம். ஒரு பெரிய மாஸ் காட்டணும், தனக்கு இருக்கக்கூடிய தொண்டர் பலம் என்ன, தனக்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுடைய பலம் என்ன, தனக்கு தமிழ்நாட்டில் விஜய்க்கு என்ன ஆதரவு இருக்கிறது அப்படின்றத அந்த பிரம்மாண்ட மாநாடு மூலமாக ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. ஆனால் ஆளுகின்ற அரசாங்கம் அதை விரும்பவில்லை அப்படின்றது இந்த நிபந்தனைகளை பார்க்கும்போது ரொம்ப கிளியராக புரியுது. ரெண்டாவது, அந்த மாநாடு நடந்தால் இட் ஷுட் பி எட் அனதர் இவெண்ட், இன்னொரு மாநாடாக அது நடந்து முடிந்து விட வேண்டும். பெரிய அளவுக்கு நீங்கள் தமிழக மக்களுடைய கவனத்தை திசை திருப்புற அளவுக்குலாம் ஒரு மாநாட்டை நீங்கள் நடத்தக்கூடாது, நடத்த விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி யாரோ முடிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த நிபந்தனைகள்லாம் விதித்திருக்கிறார்கள் அப்படின்றது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது ஆளுகின்ற அரசாங்கம் தான் மறைமுகமாக ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு நெருக்கடி அப்படின்றது விஜய்க்கு உருவாக்கி இருக்கிறது. 10 நாளில் அவரால் அந்த மாநாட்டை நடத்த முடியுமா முடியாதா அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. நம்ம அந்த கட்சியுடைய நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாநாட்டுடைய தேதி தள்ளி போகும், ஏன்னா டைம் இல்லை. நீங்கள் ஒரு பிரம்மாண்ட மாநாடு நடத்தணுன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் ஒர்க் பண்ணணும். அந்த ஸ்டேஜு, மற்ற விஷயங்கள், பெர்மிஷனு, இது எல்லாமே வாங்குறதுக்கு பல்வேறு சிக்கல்கள் என்பது இருக்கிறது. அதையெல்லாம் சமாளித்து பண்ணணுன்னா ஒரு மாதம் டைம் வேணும். இப்போ இருக்கிற டைம் ரொம்ப கம்மி. ஸோ மாநாடு நடக்குமா நடக்காதா அப்படின்ற அந்த கேள்வி என்பது எழுந்துள்ளது. ஸோ ஆகவே இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கு முன்பு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அண்ட் ரிமைண்டர். நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி, நாம் இப்போ ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ, அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ அல்லது கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஸோ நாம் செய்கின்ற இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதற்கான லிங்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவை தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பிரம்மாண்ட மாநில மாநாடு வருகின்ற செப்டம்பர் 23ஆம் தேதி விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வி சாலை அப்படின்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது அப்படின்றது செய்திகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது எத்தனையோ கட்சிகள் மாநாடு தமிழ்நாட்டில் நடத்தியிருக்காங்க. எந்த கட்சிக்கும் இந்த அளவுக்கு நிபந்தனைகள் போடப்பட்டிருக்கிறதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக பல நிபந்தனைகளை போட்டு ஒரு பெரிய நெருக்கடிக்கு பிறகு மாநாடுகளை நடத்தினது பார்த்தீங்கன்னா தேமுதிக தான். ஏன்னா அப்போது இருந்த திமுக அரசாங்கம் அவர் கட்சி ஆரம்பித்த உடனே அவரை பார்த்து பயந்து அவருக்கு மாநாடு நடத்துவதற்கு பல நிபந்தனைகளை போட்டு பெரிய நெருக்கடியெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவர் அந்த மாநாடு என்பதை நடத்தினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெடுபிடி இருந்தது இந்த RSS உடைய ஊர்வலத்துக்கு அனுமதி வழங்குவது. அதுக்கப்புறம் அவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க, நீதிமன்றம் மூலமாக அனுமதியை பெற்றார்கள். அப்போ அந்த கூட்டம் நடத்தும் போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நிபந்தனைகள் அப்படின்றதெல்லாம் கொடுக்கல. அப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் ஏன் நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க? அதுவும் சில நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு ஒரு பிரம்மாண்ட மாநாடாக நடந்து முடிந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களை அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாநாட்டுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க அப்படின்னும் போது அந்த மாநாட்டுடைய இடம், அதுக்கு அவங்க லீஸ் போட்டிருக்காங்களா, கரெக்டாக அந்த ஒப்பந்ததாரர் அந்த மாநாட்டுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அந்த நபரோட அவங்க ஒப்பந்தம் சரியாக போட்டிருக்கிறார்களா, அப்புறம் எங்கே மேடை வரப்போகிறது, அந்த மேடையோடைய சைஸ் என்ன, எவ்வளோ பேர் உட்கார போகிறாங்க, அந்த மேடையோடைய ஸ்டெபிலிட்டி,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு மேப் கொடுக்கணும். எந்த பாயிண்ட்டில் என்ட்ரி ஆவாங்க, எந்த பாயிண்ட்டில் எக்ஸிட் ஆவாங்க, விஐபிக்கு என்ட்ரி பாயிண்ட் எங்கே, எக்ஸிட் பாயிண்ட் எங்கே, அதே போல் அங்கே வந்து மின்சாரம் வந்து நீங்கள் ஜென்ரேட்டர் மூலமாக தான் பயன்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு போக்குவரத்து அதை வந்து சீரமைப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள், பார்க்கிங் எங்கே வைக்க போகிறீங்க, வரவங்களுக்கு வந்து சாப்பாடு, தண்ணி, அதே போல் பெண்களுக்கு வந்து டாய்லெட்ஸு, அதே போல் மற்றவர்களுக்கும் டாய்லெட்ஸு, இந்த மாதிரியான சில பேசிக் விஷயங்கள் இருக்குது. அதே போல் நீங்கள் என்ன விதமான ஒலிபெருக்கிகளை நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்க, அப்புறம் அங்கே சிசிடிவி வந்து இருக்குமா, அப்புறம் வாலண்டியர்ஸ் இருப்பாங்களா, அந்த வாலண்டியர்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க மேற்பார்வையிடுவாங்க அப்படின்ற இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் வந்து ஒரு மாநாட்டுக்கு கேட்டு அதற்கு அவர்கள் வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் ஏன் வந்து கூடுதலாக சில நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க, அதுவும் வந்து சில கடுமையான நிபந்தனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா ஒரு பெரிய அளவுக்கு கூட்டத்தை அவங்க வந்து காட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக சில நிபந்தனைகளை போடப்பட்டிருப்பதாக அந்த 6 பேஜ் டாக்குமெண்ட்டை படிக்கும்போது நமக்கு தெரிகிறது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டுடைய டைமிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாநாட்டுடைய டைமிங் வந்து 2 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த மாநாடு நடக்கும் அப்படின்னும் போது, நீங்கள் வந்து 2 மணிக்கு இந்த மாநாடு நடக்கிறது அப்படின்னும் போது 1:30 மணிக்கே வந்து எல்லாரும் அந்த ஏரியாவில் வந்து கூடி உட்காந்துடணும். அதுக்கப்புறம் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள உள்ளே கொண்டு வரதில்ல, உள்ளே அலோவ் பண்ணுறதுல பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றாங்க. இந்த மாதிரியான ஒரு விதி வந்து ஒரு மாநாட்டுக்கு போடுவது அப்படின்றதே தவறு. நீங்கள் 2 மணிலேருந்து 10 மணிக்கு நடக்குது மாநாடு அப்படின்னும் போது அவங்க எனி டைம் வருவாங்க. தொண்டர்கள் வந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் எங்கேருந்து வேணால் வருவாங்க. ஆனால் 2 மணிக்கு 1:30 மணிக்கெல்லாம் நீங்கள் உள்ளே வந்து அசம்பிள் ஆகிடணும் அப்படின்ற அளவுக்கெல்லாம் வந்து விதி போட்டு மாநாடு நடத்துவதற்கு இது ஒன்றும் பெரிய ஒரு கவர்மெண்ட் ஈவெண்ட்டோ அல்லது பிரைம் மினிஸ்டர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஈவெண்ட்டோ அல்லது ஒரு பிரசிடென்ட் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஈவெண்ட்டோ கிடையாது. ரெண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மாநாட்டுக்கு மொத்தம் எவ்வளோ பேர் வருவாங்க, அந்த மாதிரி ஒரு தோராயமாக ஒரு கணக்கு சொல்லுங்கள் அப்படின்னும் போது, அதாவது விஜயோடைய திட்டம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 லட்சம் பேரை திரட்ட வேண்டும் அப்படின்றது தான் வந்து விஜய் கட்சியினருடைய ஒரு திட்டமாக இருந்துச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 1.5 லட்சம் பேரை நாங்கள் வந்து கூட்டுவோம், அந்த மாநாட்டுக்கு வருவாங்க அப்படின்னு 28ஆம் தேதி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. 28 ஆகஸ்ட் அன்னைக்கு 1.5 லட்சம் பேருக்குலாம் வந்து எங்களால் வந்து செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து காவல்துறையினர் பெர்மிஷனை வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காக, கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக 6ஆம் தேதி அவங்க மறுபடியும் இது கொடுக்கும்போது 50,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ காவல்துறையினர் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி 50,000 பேர் வருவாங்கன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஏற்கனவே நீங்கள் வந்து 1.5 லட்சம் பேர் இருந்தீங்க, இப்போ 50,000 பேர்ன்றீங்க, நாங்கள் 50,000 பேருக்கு ஏற்ற அளவுக்கு வந்து பாதுகாப்பெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு ஹைவே பக்கத்தில் நடக்கக்கூடிய அந்த இடம் என்பது ஒரு ஹைவே, சென்னை திருச்சி ஹைவே உடைய சைடில் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் பார்க்கிங் ஏரியா எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னும் ஒன்று ஆப்போசிட் சைடில் அவங்க வந்து இன்னொரு 45 ஏக்கர் நிலத்தை வந்து பார்த்துருக்காங்க. அப்போ ஆப்போசிட் சைடில் வந்து நாம் வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணுவதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது காவல்துறையினர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஹைவே அது, அங்கேருந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு எதிரில் வந்து அவங்க கிராஸ் பண்ணிட்டு வரதெல்லாம் வந்து ஒரு பெரிய சிரமம் ஏற்படும். ஆகவே அந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கிங் கொடுக்க முடியாது. நீங்கள் மாநாடு எங்கே வைக்கிறீங்களோ, வென்யூ எங்கே வைக்கிறீங்களோ, எங்கே பந்தல் போடுறீங்களோ அதே ஏரியாக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்க்கிங்கும் வச்சுருங்க அப்படின்றாங்க. ஸோ இதன் மூலமாக பார்க்கிங்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து அங்கே மக்களை வந்து திரட்ட முடியாது, மக்களை உள்ளே கொண்டு வர முடியாது அப்படின்னும் போது அந்த இடத்த எப்படியாச்சும் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை வந்து குறைச்சிடணும் அப்படின்றதுக்கான ஒரு நோக்கம் என்பது இதில் தென்படுகிறது. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து அது ஹைவே, அங்கே வந்து எங்களுக்கு வந்து டிராஃபிக் ஆயிரும், காவல்துறையினர் வந்து அந்த போதிய போக்குவரத்துக்கு இடையூறு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாம் இதெல்லாம் அனுமதிக்க முடியாது அப்படின்றாங்க. அதே போல் இன்னொரு வினோதமான ஒரு நிபந்தனை என்னன்னா, நீங்கள் எந்தெந்த மாவட்டத்திலேருந்து யாரெல்லாம் நிர்வாகிகளை கூப்பிட்டு வராங்க அவங்களுடைய லிஸ்ட்டு கொடுங்க, அவங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுங்க, அவங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி அதுவும் கொடுத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு இவங்க நினச்சா கூட அவங்க இன்னொரு டீட்டெயிலும் கேட்குறாங்க. அப்போ எந்தெந்த மாவட்டத்திலேருந்து வேனு, பஸ்ஸு இல்லை வாகனங்களில் அங்கேருந்து மக்கள் கிளம்புறாங்களோ இந்த மாநாட்டுக்காக, அவங்கெல்லாம் வந்து அந்த லோக்கல் ஸ்டேஷனில் போய் பர்மிஷன் வாங்கணும், அந்த லோக்கல் ஸ்டேஷனில் போய் அந்த விவரங்கள்லாம் கொடுக்கணும், எந்த டைமில் வண்டி கிளம்புகிறது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அந்த லோக்கல் ஸ்டேஷனில் கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிபந்தனை எல்லாம் வந்து வேறு எந்த கட்சிக்கும் போட்டதா தெரியல. இப்போ சமீபத்தில் கூட சேலத்தில் வந்து திமுகவுடைய இளைஞரணி மாநாடு நடந்தது. அந்த இளைஞரணி மாநாட்டுக்கு அவ்வளோ பெரிய நிபந்தனைகள்லாம் போட்டு பெரிய அளவிற்கு ஒரு நெருக்கடி அப்படின்லாம் கொடுக்கலையே. அதே போல் திருச்சியில்
விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டுக்கும் பெரிய அளவுக்கு ஒரு நெருக்கடி என்பது கொடுக்கப்படவில்லை. மதுரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு அதிமுக மாநாடு நடத்துனாங்க. அந்த மாநாட்டுக்கும் வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க. பட் பெரிய அளவுக்கு இந்த மாதிரியான நெருக்கடிகளோ நிபந்தனைகள் எல்லாம் வந்து கொடுக்கல. இது போன்ற நிபந்தனைகள்லாம் விதிப்பது என்னன்னா உங்களுக்கு பப்ளிக்கோட மூவ்மெண்ட், அதாவது விஜயுடைய ரசிகர்களும் மக்களும் வந்து பெரிய அளவுக்கு அந்த மாநாடு திடல்ல திரண்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ இதன் காரணமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வேன் கொடுக்குற ஆட்கள்லாம் வந்து மிரட்டப்படுவாங்க அல்லது அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுவதற்கான ஒரு வேலை என்பது நடக்கும். அப்படின்றதுனால விஜயுடைய கட்சி நிர்வாகிகள்லாம் வந்து ரொம்பவே கொஞ்சம் ஒரு விதமான அச்சத்தில் இருக்காங்க. அதே மாதிரி எத்தனை வண்டி வரும், எத்தனை பேர் வருவாங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. இப்போ ஒரு சிசிடிவி வந்து நீங்கள் செட்டப் பண்ணணும், அந்த என்டையர் ஏரியாவில் ஒரு சர்வேலன்ஸ் ரூம் செட்டப் பண்ணணும், ஒரு கண்ட்ரோல் ரூம் செட்டப் பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து நார்மலான ப்ரொசீஜர்ஸ். பட் இந்த மாதிரியான கேள்விகள் நீங்கள் வந்து லோக்கல் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு வாங்க, லோக்கல் ஸ்டேஷனில் நீங்கள் தகவல் கொடுங்க, எவ்வளோ பேர் கிளம்புறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் கூடுதல் நிபந்தனைகளை விதித்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வண்டிகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து பாஸ் கொடுங்க, விஐபி வண்டிகளுக்கெல்லாம் பாஸ் கொடுங்க, பாஸ் இருந்தால் தான் நாங்கள் உள்ளே அலோவ் பண்ணோம், பாஸ் இல்லாத வண்டியை உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு பிரச்சனை என்பது இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு அவங்களால வந்து அந்த மாநாட்டை எப்படி நடத்துவது அப்படின்ற அந்த கேள்வி என்பது இருக்கிறது. இப்போ நீதிமன்றத்துக்கும் இவங்களால போக முடியாது. நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீதிமன்றங்கள் என்ன சொல்லுவாங்க, காவல்துறை என்ன நிபந்தனை கொடுத்துருக்கோ அந்த நிபந்தனைகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் மாநாடு நடத்திட்டு போங்க அப்படின்வாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப பிளான் பண்ணி பெர்மிஷன் கொடுத்தா மாதிரியும் இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் அந்த பெர்மிஷனை வச்சுட்டு அவங்களால மாநாடை வந்து ஒரு 20,000 பேர் 30,000 பேரை கூட்டி நடத்துகிற அளவுக்கு தான் அது வந்து ஒரு சின்ன ஈவெண்ட்டாக தான் இருக்கணும், பிரம்மாண்ட ஈவெண்ட் அப்படின்லாம் வந்து இருக்கக்கூடாது. இப்போ இந்த நிபந்தனைகள்லாம் பார்த்ததுக்கு பிறகு ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க விஜயுடைய டீம். அதே போல் விஜயுடைய கட்சி நிர்வாகிகளால் இதை வந்து ஒரு 10-13 நாளில் சாத்தியப்படுத்த முடியுமா அப்படின்ற பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது. ஆகவே தான் இந்த மாநாட்டை வந்து அவங்க போஸ்ட்பான் பண்ணுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன் ஆல் லைக்லிஹுட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டேட்டை வந்து நாங்கள் போஸ்ட்பான் பண்ணுவோம், ஏன்னா இந்த டைமை வச்சுக்கிட்டு இவ்வளவு நிபந்தனைகள்லாம் வச்சுக்கிட்டு எங்களால் வந்து இந்த மாநாட்டை வந்து சிறப்பாக நடத்தி முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்பது இல்லை. ஸோ இந்த மாதிரியான நிபந்தனைகள்லாம் காவல்துறை கொடுத்துருக்கிறது. 2 விஷயங்களை தான் காட்டுது. ஒன்று வந்து அந்த மாநாடு நடந்தாலும் அது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருக்கக்கூடாது. அந்த மாநாட்டில் ஒரு லட்சக்கணக்கான பேர் கூடிட்டாங்கன்னா அது தமிழக மக்களுடைய கவனத்தை திசை திருப்பிவிடும், விஜய் பக்கம் கொஞ்சம் சீரியஸாக அவங்க விஜயை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற அந்த காரணத்துக்காக அதில் வரக்கூடிய நபர்களை எல்லாம் வந்து எவ்வளவு கட் பண்ண முடியுமோ, எவ்வளோ அவங்கள வந்து அந்த வரக்கூடிய நபர்கள்லாம் எந்த அளவுக்கு அவங்கள டிஸ்கரேஜ் பண்ண முடியுமோ அதை டிஸ்கரேஜ் பண்ணணும். 2வது வருகின்ற க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வேலை. இதையெல்லாம் வந்து இந்த மாதிரி விதிகளை போட்டு கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மாநாடு நடத்துவதற்கு கெடுபடிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வரும். இப்போது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து எவ்வளோ பெரிய மாநாடு நடத்தினாலும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விசிகே ஒரு பெரிய மாநாடு திருச்சியில் நடத்தினாங்க, பிரம்மாண்ட மாநாடு அது. அந்த மாநாட்டுக்கு இந்த அளவுக்கு கெடுபிடிகள்லாம் இருந்ததில்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் ஒரு பெரிய மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார். அதுலேயும் வந்து அதிமுக அப்புறம் தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள்லாம் வந்து அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அவருக்கு ஒரு மாநாடு நடத்துவதற்கு அவங்க எப்படி பர்மிஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான நிபந்தனைகள்லாம் அவங்க வந்து கள்ளக்குறிச்சி மாநாட்டுக்கும் போடுவார்களா, விசிகேவுடைய மாநாட்டுக்கும் போடுவார்களா, விசிகே மாநாட்டுக்கு கிளம்புகின்றவர்கள்லாம் வந்து அங்கே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் எந்த வண்டியில் போகிறாங்க, என்ன டைமுக்கு போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்ற அந்த நிபந்தனைகள்லாம் போடப்படுமா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அப்போது காவல்துறையினர் வந்து ஒரு இரட்டை அளவுகோலில் இந்த விஷயத்தை அணுகிறாங்களா அல்லது அவங்களுக்கு கிளியராக ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கா அப்படின்றது இங்கே வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இந்த நிபந்தனைகள்லாம் பார்க்கும்போது. ஆகவே தான் இந்த நிபந்தனைகள், இந்த கெடுபிடிகள், இந்த நெருக்கடிகள் இதையெல்லாம் மீறி விஜய் அவர்கள் எப்படி அவருடைய மாநாட்டை நடத்தி முடிக்கிறார் அப்படின்றது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் சவாலாக இருக்கிறது. அந்த மாநாடு உண்மையிலேயே மக்களுடைய கவனத்தை
அவர் பக்கம் திருப்ப வேண்டும் அப்படின்னா அது ஒரு பிரம்மாண்ட மாநாடாக தான் இருக்கணும். அதில் எந்த விதமான ஒரு சமரசமும் இல்லாமல் அதை கச்சிதமாக விஜய் நடத்தி முடிப்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.